கோபத்தில் அவளை ஓங்கி அடிக்க சென்றவன், எங்கடி போன? மனுஷனையே இவ்வளவு சித்திரவதை செய்ற. உன்னை காணோன்னு செத்துட்டண்டி. தண்ணி கூட உள்ள இறங்கல. அவன் கோபத்துடன் கூற, அவள் கண்டு கொள்ளவில்லை. அவளது முகத்தை தன்னை நோக்கி நிமிர்த்தியவன், பதில் சொல்லடி. எங்க போன? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியக்கார மாதிரி சுத்தி இருக்க. நைட் டைம் பார்க்காம எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணி உன்னை தேடி அலைஞ்ச நான் கேள்வி கேட்டா நீ பதில் பேசாம உள்ள போற என்றான் முறைப்புடன். அவள் அவனை வெறித்தாள். நீ பேசாம ஊருக்கு கிளம்பு. உன்னை வச்சுக்கிட்ட தினமோ நான் பைத்தியக்காரனா அலைய முடியாது. உன்னை யார் இங்க வர சொன்னா? நான் தான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன் என்றவன் பேச அவளிடம் பதில் இல்லை. உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? பதில் பேசுடி. நான் காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கேன். நீ ஏதோ விகாரமா பாத்துட்டு இருக்க என்று கேட்க, யாரும் எனக்காக பைத்தியம் மாதிரி சுத்த வேணாம். கிளம்புங்க. என்ன நானே பாத்துக்கிறேன். உங்க வேலையை மட்டும் இனிமே பாருங்க என்றவள் அடுத்த வார்த்தை பேசும் முன் மீண்டும் அவளை ஓங்கி கன்னத்திலே அடித்திருந்தான். நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? இது என்ன நம்ம ஊரா? உனக்கு என்ன நடந்தாலும் நான் பதில் சொல்லணும். உங்க அம்மாவோ அப்பாவும் என்ன நம்பிதான் அனுப்பியிருக்காங்க. எதுக்குடி முதல்ல வெளியே போன என்றான் ஆத்திரமாக. அவ உங்களுக்கு முத்தம் கொடுத்தது தப்பில்லையா? இதே மாதிரி உங்க முன்னாடி எனக்கு யாராவது கொடுத்திருந்தா இப்படிதான் பொறுமையா பேசியிருப்பீங்களா? நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் என்ன இங்க வரக்கூடாதுன்னு சொன்னீங்களா என்றால் வழியும் கண்ணீரை துடைத்து அவளை அதிர்ந்து போய் பார்த்தான் ராகவ். இப்போ நீங்க கேட்ட டீசர் ராகமுக சிந்தினி கதையோட டீசர் தாங்க. யாரெல்லாம் கதை கேட்க ஆர்வமா இருக்கீங்க, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண போறோம். ராகவ் மாயாவோட காதலும் முதலும் கேட்க ஸ்டே டியூன் மக்களே.